ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட்டான எங்களோட ஃபேவரட்டான ஒரு சைட் டிஷ் தான். ஸோ கருங்குருவை இட்லியோடு நாங்கள் இந்த டிஷ்ஷை இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டான கத்திரிக்காய் தக்காளி கடைகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் தக்காளி கடைகள் செய்கிறதுக்கு நம்ம மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுவாக கடைகள் செய்யும் போது மண் சட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கடையிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மத்து வச்சு கடையிறதுனால அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கொத்து சட்டின்னு இருக்கும், அந்த மாதிரி சட்டி வாங்கிக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் போது அது கூடவே நம்ம ஜீரகமும் சேர்த்துடலாம். காரத்துக்கு காய்ந்த மிளகாய். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காய்ந்த மிளகாயோட காரம் தான் இந்த சப்ஜிக்கான காரம். ஸோ இப்போது மிளகா நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். நறுக்கின சின்ன வெங்காயம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக மாறணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நறுக்கின தக்காளி 6லேருந்து 7 வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்கும் போது கடையில் ரொம்பவே ருசியாக இருக்கும். இதே புளிப்பு சுவை சேர்த்துக்காதவங்க தக்காளியை குறைச்சிட்டு கத்திரிக்காயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கும் போது தக்காளியோட சாறு லைட்டாக வெளியிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் ஃபஸ்ட்டே அரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா கருத்து போயிடும். ஸோ நீங்கள் செய்யும் போது கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கட் பண்ணி தண்ணியிலேயே வச்சுருங்க. இப்போ போடும் போது நம்ம தண்ணியிலேருந்து எடுத்தால் போதும், அப்போ தான் உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ தக்காளி நல்லா ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி கடையில் செய்யும் போது தக்காளிக்கு ஈக்குவலாக நம்ம எந்த காய் வேணாலும் சேர்த்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா தக்காளியோட அளவை குறைச்சிக்கலாம். தக்காளியோட அளவு குறைக்கும் போது அந்த காயோட ருசி ஜாஸ்தியாகும். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கடையிலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்புக்கு அளவு இல்லை, தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு நல்லா கரையிற அளவுக்கு, பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு காரம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் பத்தலைன்னா இன்னும் 2 மிளகா கூட கிள்ளி போட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருக்கும். தக்காளி ஜூஸ் நல்லா இறங்கி வந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அதாவது தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு தான் குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா தக்காளியும் கத்திரிக்காயும் வெந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே சேர்க்கலை, உங்களுக்கு நல்லா ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். இந்த தக்காளி கத்திரிக்காய் சாறு நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இப்போ நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொத்து சட்டியில் கடையும் போது உங்களுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கடைய முடியும். உங்களுக்கு மத்து இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட பல்ஸ் வச்சு நீங்கள் 1 பல்ஸ் 2 பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நல்லா கடைஞ்சாச்சு. சுவையான கத்திரிக்காய் தக்காளி கொஸ்து ரெடி. கொங்கு ஸ்டைல்னு சொல்லலாம். ஸோ அடிக்கடி பீர்க்கங்காய் கடையல், தக்காளி கடையல், கத்திரிக்காய் கடையல் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
கருங்குருவையில் எப்படி வந்து இட்லியும் தோசையும் மிக்சிலே அரைக்கிறது அப்படின்றதையும் நம்ம ரெசிபியில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.